நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். அது மகளிர் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இலவசம் குடுக்குறதே இருக்கக்கூடாதுங்க. நான் என்ன சொல்றேன், 2500 நீ குடுக்குறது பதிலா, ஸ்கில்ஃபுல் லேபர்ன்னு டெவலப் பண்ணணும். தமிழ்நாடுல பார்த்தீங்கன்னா, ஸ்கில்ஃபுல் லேபருக்கு பஞ்சமே கிடையாது. ஆனா சேனலைஸ் பண்றது தான் பிரச்சனை. இப்போ எங்க வீட்ல ஒருத்தவங்க ஒர்க் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்கும். அந்த அடிப்படையான ஸ்கில்ல ஐடென்டிஃபை பண்றதுக்கான பயிற்சி முகாம்கள நெறையா கொண்டு வரணும் தமிழக அரசு. இப்ப நீ ரூ. 2500 குடுக்குற. அதே ரூ. 2500 குடுக்குற அந்த 2500 அலோகேட் பண்ற பட்ஜெட்ட இந்த மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு நீ யூஸ் பண்ணீங்கன்னா, எல்லாருமே சொந்த உழைப்பிலே சம்பாதிச்சுப்பாங்க. எந்த மக்களுமே பணத்த இலவசமா இது பண்ணணும்னு எடுத்துக்க மாட்டாங்க. யாருக்குமே அது ஈடுபாடு இல்ல. இப்ப ஏன் அவங்க கேட்கறாங்கன்னா, அவங்களுக்கான இது தேவைப்படுது. ஸோ கண்டிப்பா அத பார்க்குறாங்க. இது என்னன்னா, இப்ப ஏற்கனவே கடன் சுமை வேற அதிகமா இருக்கு. அது தமிழ்நாடு முதல்வர் கண்டிப்பா அத எடுத்துக்கணும். அது ஒரு பெரிய கன்சிடரேஷனா எடுத்துக்கணும். 10 லட்சம் கோடி கடன் இருக்கும்போது எப்படி அலோகேட் பண்ண போறாரு? நாங்க பண்ணிடுவோம்ன்றாங்க. இப்ப எப்படி நம்ம திமுக ஆட்சியில் நீட் அழிப்போம், அது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்களோ, அதே மாரி கடன எப்படி அடிக்கணும்னு எங்களுக்கு தெரியும்ன்றாங்க. பட் அதுக்கான வெள்ளரிக்கை எங்க? அதுதான் நான் எந்த கட்சிக்கும் சப்போர்ட் கிடையாது. பொதுமக்களுக்கு நான் கேட்கறேன். அது என்ன பண்ண போறேன்? என்ன பிளான்? இப்போ எல்லாம் நீங்க போல் ப்ராமிஸ் குடுத்துருக்கீங்க. எப்படி நிறைவேத்த போறீங்க? எப்படி 2500 குடுக்க போறீங்க? அப்புறம் உங்களுக்கு கிரிட்டிசிசம் உங்களுக்கு வரும். அடுத்த வாட்டி உங்களுக்கு ஓட்டு போடுறதும் போட மாட்டாங்க. அதுக்கான என்னன்றதை நீங்க இன்னும் தெளிவா மக்களை சந்திக்கணும். முதல்வர் இன்னும் நிறைய பேசணும். இப்போ உங்களுக்கு முதல்வர், எல்லாருக்குமே அவர் தான் முதல்வர். ஒரு ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு இதெல்லாம் தான் பிரச்சனை, இதெல்லாம் அவங்க கூடிய விரைவில் சால்வ் பண்ணணும் அவர் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக சொன்னார்னா எல்லாருமே அது புரிதலாக இருக்கும். முக்கியமான விஷயங்க இது தாவேக்காக்கு நிறைய பேர் ஏன் ஓட்டு போட்டாங்கன்னா, தனி மனித துதிப்பாடல் இருக்கக்கூடாது, ஒரு குடும்ப துதிப்பாடல் இருக்கக்கூடாது. சீஃப் மினிஸ்டர்ன்றது ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல். இப்போ நம்ம பிரைவேட் ஆஃபீஸ்லாம் போனால் நம்ம தனி மனித துதிப்பாடல் பண்ண மாட்டோம். நீ ஒர்க் பண்ணியா அதுக்கான பர்ஃபார்மன்ஸ் உனக்கு கொடுப்பாங்க, அதுக்கான போனஸ் கொடுப்பாங்க. நீ எப்படி ஒர்க் பண்ணுறியோ அதுக்கேற்ற மாதிரி தான் தனி மனித துதிப்பாடல் விட்டுட்டு ஆணவமாக அகங்காரமாக பதில் சொல்லக்கூடாது. நீ ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டுன்னு இருக்கும்போது மக்களை நீ உன்னோட சொந்தமாக நினைக்கணும். உனக்காக ஓட்டு போட்ட மக்களுக்கு நீ என்ன பண்ண போகிற, அவங்கள அரவணைச்சு பேசணும், ஆறுதலாக 4 வாரத்தை பேசணும். நீங்கள் போங்க நான் பண்ணிக்கிறேன்றது அது ஒரு சிறுபிள்ளைத்தனமாக இருக்குது. இன்னும் மெச்சூர்டாக அவங்க பேசணும். அதுக்கான இதையும் முதல்வர் தான் எடுத்துகிட்டு போகணும். இப்போ அவர் தான் ட்ரெயின் பண்ணணும். இப்போ பப்ளிக் ஸ்பீக்கிங் ஒன்று இருக்குது. பப்ளிக் ஸ்பீக்கிங் இல்லைனா நையாண்டி பண்ணிவிடுவாங்க. நீங்கள் என்ன தான் இப்போ இன்றைக்கி அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவர் ஏன் அவர் அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்னா அவர் பப்ளிக் ஸ்பீக்கிங். அந்த மாதிரி முதல்வர் நிறைய பப்ளிக் ஸ்பீக்கிங் பண்ணால் தான் அவங்களுடைய தொண்டர்களுக்கும் ஓகே முதல்வர் இப்படி பேசுகிறாரு, நம்மளும் இன்னும் மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணணும், கரெக்டாக எப்படி நம்ம கிட்ட ஒரு பிரச்சனைன்னு கொண்டு வந்தால் அது எப்படி நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி பேசணுன்றது அது தாவேகா கட்சியினர் கண்டிப்பாக எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பண்ணுறதை அவங்க பண்ணிட்டோம். அவங்க அது எது எல்லாத்தையுமே நம்ம தப்பாக சொல்ல முடியாது. அவங்க டான்ஸ் ஆடட்டும், அதெல்லாம் பண்ணட்டும். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே எவ்வளோ கம்பெனி உள்ளே வந்திருக்கு அதான் முக்கியம். அவங்க டான்ஸ் ஆடிட்டு எதுவுமே பண்ணலைன்னா கோமாளின்னு மக்கள் லேபிள் பண்ணிடுவாங்க. அதே டான்ஸ் ஆடிட்டு ஒரு 5 இண்டஸ்ட்ரி உள்ளே வருதுன்னா ஓகே அவங்க இதுவும் பண்ணுறாங்க, செயல்லையும் செயல் வீரராக இருக்காங்க அப்படின்வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நீங்கள் நியூஸ் பார்த்துருப்பீங்க, 5 இண்டஸ்ட்ரீஸ் இங்கே வர வேண்டிய தொழில்துறை அங்கே போயிடுச்சு. மெயினாக சொல்லப்போனால் ராயல் என்ஃபீல்டு 25 வருஷமாக இங்கே இருக்காங்க, 30 வருஷமாக இருக்காங்க. அவங்க ஏன் போனாங்கன்றதை நம்ம உண்மையிலேயே பேஸ் லெவலில் ஆராயும். ரூட் காஸ் என்ன, எதனால்? ஏன்னா ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா அந்த அப்ரூவல் இருக்குல்ல, அது ஒன் ஸ்டாப் அப்ரூவல். அது இங்கே அப்படி கிடையாது. இங்கே பியூரோக்ராட்டிக் ரொம்ப காம்ப்ளிகேட்டட். இப்போ நீங்கள் ஒரு தொழில்துறை ஆரம்பிக்கணும்னா அது இட்ஸ் நாட் அன் ஈஸி ப்ராசஸ். லஞ்சம், லாவண்யம் எல்லாமே இருக்குது. அதை ரூட்லேருந்து அழிக்கணும். இது திராவிட கட்சிகள் இவ்வளோ வருஷமாக ஆடிட்டு இருக்கு. ஸோ அவங்க ஒரு இதை அவங்க அந்த தூசியை வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த தூசியை நீ எப்படி தூய்மை பண்ணுற? ஸோ அதுதான் இப்போ ஒரு அமைச்சரும் தூய்மை பணியாளர் வேலை பார்க்கணும். சிஎம் என்ன பண்ணுறாருன்னா, தூய்மையை நம்ம இருக்கிற சுற்றுப்புறத்தை தூய்மை பண்ணுறது மட்டும் இல்லை, பியூரோக்ரஸியில் இருக்கிற தூய்மைகளையும் அவர் அசுத்தத்தையும் தூய்மையாக்கணும். அது பண்ணாவே கண்டிப்பாக இண்டஸ்ட்ரி எல்லாம் உள்ளே வரும். இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி, நானே ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன், இப்போ நான் ஒரு இடத்துல லேண்டு கட்ட போகிறேன்னா அந்த லேண்டில் டிஸ்பியூட் இருக்குன்னா நான் ஆப்வியஸாக அங்கே கட்ட மாட்டேன். அதுதானே பிரச்சனை. இங்கே இப்போ லஞ்சலாவணியாக இருக்கிறதுனால அது இல்லாமல் அவரை முதல்வர் அதுக்கான வழி எடுத்தார்னா கண்டிப்பாக இண்டஸ்ட்ரி தொழில்துறை இங்கே நல்லா வளரும். அதுக்கான வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதுக்கான ஜிடிபி நம்மளுக்கு இன்க்ரீஸாக இருக்கும். தமிழ்நாடு ஜிடிபியில் இப்போ கரண்ட்டாக 3வது மாநிலமாக இருக்குது. அது என்னுடைய தனிப்பட்ட தமிழனா முதல் மாநிலமாக இருக்கணும். அதுக்கான முயற்சிகளை இந்த அரசு பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். சிறுபிள்ளைத்தனமான பேச்சு தான் நான் சொல்லுவேன். இது ஸ்கூல் பசங்களுக்குள்ள நடக்கிற போட்டி கிடையாது. நீங்களாம் அமைச்சர், நீங்கள் ஒரு பெரிய ஒரு இடத்துல மக்கள் உங்களுக்கு உட்கார வச்சுருக்காங்க. நீங்கள் எதிர்க்கட்சி தலைவர் மக்களுடைய பிரச்சனையை பற்றி பேசணும். தனி கட்சி தாக்குதலோ தனி மனித தாக்குதலோ இருக்கக்கூடாது. எதிர்க்கட்சின்றது என்னன்னா மக்களோட பிரச்சனையை ஆளுங்கட்சி பண்ணாத பிரச்சனைகள் இஷ்யூஸ், ஆளுங்கட்சி ப்ராமிஸ் பண்ணலைன்னா எதிர்க்கட்சி அதை நீ சட்டசபையில் கொண்டு போய் சேர்க்கறது தான் உன்னுடைய தவிர தனி மனித தாக்குதலோ தனி கட்சி தாக்குதலோ பண்ணுறது அது மக்களுக்கு எந்த வகையில் பயன் அளிக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. அதை அவர் தவிர்க்கிறது அவருக்கும் நல்லது, அவர் சார்ந்த கட்சிக்கும் நல்லதுன்னு நினைக்கிறேன். அதுதான் ரொம்ப இப்போ ஏர்லி. பட் ஆனால் அவர் ப்ராமிஸ் பண்ணது என்னன்னா, நான் வெள்ளை அறிக்கை வெளியிடுவேன்னாரு. அவர் உண்மையிலேயே அவர் சொன்னதில் உறுதியாக இருக்காருன்னா அது காலதாமதம் எதுவும் இன்றி உடனடியாக வெள்ளை அறிக்கை வைக்கணும். அப்போ தான் எந்தெந்த துறையில் என்னென்ன நடந்திருக்கு, என்ன ஊழல் இருக்குது, எதனால் கடன் சுமையாக இருக்குது. இப்போ மின்சாரத்துறையில் ஊழல் இருக்குன்னு நம்ம மின்சாரத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. என்ன ஊழல் யாருக்குமே தெரியல. ஊழல்ன்றது என்ன, மக்கள்னா
ஏதோ பணப்பட்டுவாடா நடந்திருக்கும் அப்படி தான் நினைப்போம். இல்லை யாருக்கா ஒரு பார்ட்டிக்கு ஃபேவர் பண்ணியிருப்பாங்க. என்னன்றதை வெள்ளரிக்கை வெளியிட்டு அது பண்ணால் தான் கண்டிப்பாக தெரியும். இன்னும் இது ரொம்ப சோசூனுங்க. இப்போ நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, தாவேக்கா அரசு திமுகன்ற பேர்லேயே தாவேக்கான்னு மாறி இருக்குன்னு மட்டும்தான் நான் பார்க்குறேன். செயல்பாடுகளில் எனக்கு ஒரு பெருசாக சேஞ்ச் இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், அது இப்போ கரெக்டான இதுவான்னு தெரியல. இந்த திருப்பரங்குன்றம் கேஸில் ஹைகோர்ட் ஒரு ஜட்மெண்ட் கொடுத்தது. அந்த ஜட்மெண்ட்டை ஒரு நல்ல அரசோட பணி என்ன, அது வந்து நீங்கள் வந்து அரசு சார்பு விட்டுருங்க, நீங்கள் எந்த அரசியல் கட்சி வேணா இருங்க, உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறத அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் ஒரு கவர்மெண்ட்டோட நல்ல அரசோட ஒரு நோக்கமாக இருக்கணும். அது பண்ணுறாங்களா? இல்லை. திமுக அதுதான் பண்ணிச்சு, இவங்களும் அதான் பண்ணுறாங்க. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் நீங்களே சொல்லுங்களேன். எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. திமுகவில் என்ன, தனி மனித துதி, ஒரு குடும்ப துதி. அதே தான் இங்கே இருக்குது. எங்கள் அண்ணன் விஜய் வந்துட்டார், இனிமேல் நாங்கள் தான் மாசு, இது நாங்கள் தான் பக்கா மாசு, அதெல்லாம் பேச வேண்டாம். நீங்கள் செயலில் காமிங்க. அந்த மாதிரி தனி மனித துதி வேண்டாம். செயலில் காமிச்சிங்கன்னா மக்கள் அடுத்த வாட்டி உங்களை தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. யார் என்ன நடந்தாலும் நீங்கள் பண்ணிங்கன்னா, அதுக்கான செயல் பண்ணிங்கன்னா அதுக்கான இதை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாதெல்லாம் பேசுகிறத விட்டுட்டு, இப்போ எனக்கு வந்து இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் எனக்கு ஒரு பெரிய வித்தியாசம் தெரியல. ஆனால் பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு தான் நம்ம முடிவெடுக்க முடியும். வெஞ்சன்ஸ் மாதிரி தான் எனக்கு தெரியும், வெண்டேட்டா பாலிடிக்ஸ் மாதிரி தான் தெரியுது. அது வேண்டாம். அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது தான் திமுகவுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்றது. நான் என்ன சொல்கிறேன், அவர் சொல்கிறது தவறு இருக்கா, அவர் மேலே டிஃபேமேஷன் கேஸ் போடு. நீதித்துறை தனக்கான இதை கண்டிப்பாக பண்ணும். நீதி வழியாக போங்க. தனிமனி இப்போ அரெஸ்ட் பண்ணி உங்கள்கிட்ட அரசு இருக்குன்றதால அரெஸ்ட் பண்ணி என்ன, அவர் பெயிலில் வந்துட்டார் வெளியில், இது அரசுக்கு தானே அசிங்கம். தனியாக அவருக்கு அரசு தான். இப்போ அதுக்கு மேலே டிஃபேமேஷன் கேஸ் போட்டு தான் என்ன இருக்கும், அவர் அதை சந்திச்சிருப்பார். அதுக்கு உண்மையிலேயே அதில் உண்மை இருந்ததுன்னா அதற்கான தண்டனை அவர் அனுபவிச்சிருக்க போகிறாரு. நீ அதை விட்டுட்டு அரசு இது உங்கள்கிட்ட இருக்குன்றதுனால காவல்துறை ஏவி விட்டு நீங்கள் பண்ணுறதுன்றது எனக்கு தெரிஞ்சு அது வந்து எந்த வித திமுகவுக்கும் இதுக்கும் சம்மந்தமே, அதே மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்கா. மற்ற நான் ஏர்லியராக சொன்னதுக்கும் இதுக்கும் மாதிரி தான் கண்டினியூஷன் மாதிரி தான் இருக்குது. திமுக பண்ணுறது தான் நீங்கள் பண்ணுறீங்க, வெண்டேட்டா பாலிடிக்ஸ். ஒருத்தர் உங்களுக்கு அப்போசிட்டாக வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமாக எடுத்துக்காமல் அதை தனி மனித தாக்குதலை, தனி கட்சி தாக்குதலை எடுத்துக்காதீங்க. அவர் சொல்கிறது உண்மை இல்லையா, புட்ட டிஃபேமேஷன் கேஸ், ஃபைல் டிஃபேமேஷன் கேஸ். அதில் நீதித்துறை என்ன தண்டனையோ அதுக்கான தண்டனையோ அவங்க அளிக்க போகிறாங்க. நம்ம தனி மனித இது பண்ண வேண்டாம். விஜய் அவர்கள் வந்திருக்காங்க, நம்ம மக்களுடைய இதை வந்து மதிக்கணும். அவர் சினிமாக்கார் ஓட்டு போட்டாங்க, மக்கள் முட்டாள் அப்படின்லாம் சொல்கிறது வந்து அகெயின் அது இம்மெச்சூரிட்டி, சிறுபிள்ளைத்தனம். எந்த அரசியல் தலைவர்கள் சொன்னாலுமே அது சிறுபிள்ளைத்தனம். மக்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாது. மக்களுக்கு வந்து ஒரு சேஞ்ச் வேணும்னு அவங்க போட்டிருக்காங்க. இந்த ஆண்டாண்டு காலமாக மாற்றி திராவிட கட்சிகள் வந்திருக்கு, சரி நம்மளுக்கு ஒரு லீடர் வந்திருக்காருன்னு அவருக்கு போட்டிருக்காங்க. பட் இன் ஃபியூச்சர் நீங்கள் எப்படி அதை அனலைஸ் பண்ணணும், அவர் ஒரு சினிமா ஸ்டாராக மட்டும் பார்க்காம அவர் என்ன பண்ணியிருக்காரு, கடந்த ஒரு ஆட்சிக்கு பொறுப்பை கொடுத்தோம், அவர் மக்களோட வாழ்வாதாரத்தை ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரா, அதை பாருங்கள். ஓகே, இந்த பிஜிஎம் இந்த அதெல்லாம் விட்டுருங்க. அவரோட பிஜிஎம் ராவணம் அவன்ட்டு அதுதான் இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு, அதெல்லாம் பார்க்காதீங்க. ஓகே, அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் சின்ன பசங்க பார்த்துருக்காங்க. பட் அவங்களுக்கு நான் வைக்கிற ரெக்வஸ்ட் என்னன்னா, அவர் என்ன பண்ணியிருக்காருன்ற செயலாற்றல் பாருங்கள். அவர் கட்சி அமைச்சர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, டே டு டே நம்மளோட மக்களுடைய வாழ்வாதாரம் அதனால் இம்ப்ரூவ் ஆயிருக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி அவரோடைய ஒருத்தர் நல்ல தெளிவான ஸ்கீம் வச்சுருந்தாருன்னா, இப்போ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணாமலைன்னு வந்திருக்காரு, சீமான் வந்திருக்காரு, அவங்களாம் வந்து அவங்களுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்குது. ஸோ அதுக்கேற்று போடுங்க. தனி மனித அவருடைய ப்ரெசன்ஸுக்கு மட்டும் போடாமல் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஐடியாலஜி என்ன, அவங்க வந்தால் மக்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்றதை பார்த்து போடுங்க. படித்த தலைவராக அவர் வந்தால் இம்ப்ரூவ் ஆகுமா, தனி மனித துதி இல்லாமல் மக்களுக்கு பண்ணுவாங்களான்னு. இப்போ அண்ணாமலை அவர் சொல்லியிருக்கிறதுல, அண்ணாமலை மேலே தனிப்பட்ட இது எதுவும் கிடையாது. பட் அவர் ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருக்காரு, இந்த கண்டினியூஸாக எம்எல்ஏ பர்மனெண்ட் எம்எல்ஏ எம்பி பதவி இருக்கக்கூடாது, அதுவும் அந்த மாதிரி போடுங்க ஓட்டு. அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒருத்தர் கொள்ளடிக்கணுன்ற மனப்பான்மையே இருக்காது. ஐயோ நம்மளுக்கு கொடுத்துருக்க டைம் நம்ம என்ன நல்லது பண்ண முடியும் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதை பார்த்து ஓட்டு போடுங்க. அதை விட்டுட்டு நம்ம சினிமா வச்சு மட்டுமே இல்லை வந்து ஏதோ ஒரு இது எதிர்க்கிறாங்க, மதத்தை வச்சோ ஜாதியை வச்சோ ஓட்டு போடக்கூடாது. ஏன்னா எல்லாருமே இங்கே வந்து சமமான மக்கள். இஸ்லாமியராக இருக்கட்டும், கிறிஸ்தவராக இருக்கட்டும், தலித் சமுதாய மக்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு பிராமின் சமுதாய மக்களாக, எல்லாருமே ஈக்குவல் தான் இங்கே. ஸோ எல்லாமே மக்களாக ஒன்றிணைஞ்சு இந்த ஜாதி மதம் பார்க்காம இவர் வந்தால் ஒரு இஸ்லாமியருக்கும் நல்லது நடக்கும், ஒரு இந்துக்கும் நல்லது நடக்கும், ஒரு கிறிஸ்டியனுக்கும் நல்லது நடக்குமா அப்படின்னு பார்த்து ஓட்டு போடுங்க. கண்டிப்பாக தமிழகம் முன்னேறும்.